ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். தட் இஸ் டிஎன்இஏ 2023 போன வருஷம் இருந்துச்சுல. ஸோ அதோட ரேங்க் கட் ஆஃப் அண்ட் இந்த வருஷத்தோட நம்ம இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் அனலைஸ் பண்ணி ஸோ கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஸோ போன வருஷமும் இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம சீக்கிரமாக என்ன செஞ்செல்லாம் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து 2022க்கான டேட்டா, இந்த சைடு கொடுத்துருக்கிறது வந்து 2024க்கான டேட்டா. சரியா? ஸோ இப்போ 2023ல் பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 102 ஸ்டூடெண்ட்ஸ், 102 பேர் எடுத்திருக்காங்க. அதே 2024ல் பார்த்தீங்கன்னா 65 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் இப்போ ரொம்ப முக்கியமாக மற்ற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். 2023ல் 190லேருந்து 200 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 7706 தான். ஆனால் இந்த வருஷம் 2024ல் 190லேருந்து 200 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 8813. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்டு. சரியா? தென் அதே மாதிரி போன வருஷம் 180லேருந்து 189.5 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 11,000 கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அது 16,000 என்ன செஞ்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் 170லேருந்து 179.5 வரைக்கும் போன வருஷம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 14,228. இந்த வருஷம் 19,095 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எல்லா கட் ஆஃப்லையுமே நீங்கள் 180 to 189 பார்த்தாலும் சரி, 170 to 179 பார்த்தாலும் சரி, ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. தென் 160லேருந்து 169.5 வரைக்கும் போன வருஷம் 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், 21,000 கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்காங்க. தென் 150லேருந்து 159.5 வரைக்கும் போன வருஷம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 19,842 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் 21,889 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அகெயின் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் போன வருஷம் 140லேருந்து 149.5 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 21,551. இந்த வருஷம் 22,367. தென் போன வருஷம் 140லேருந்து 77.5 கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 85,000. இந்த வருஷம் 88 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் 88,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஒன்லி 200 அவுட் ஆஃப் 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் மட்டும் தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா இதுலேயுமே கட் ஆஃப் ஹேஸ் பீன், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்ளிகேஷன், அதாவது இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் ஒரு 20,000 கிட்ட என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு ரீசன் ஃபார் த இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப். ஏன்னா ஒரு 20,000 பேர் கிட்ட அதிகமாக ஆகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், கட் ஆஃப் ஆப்வியஸ்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போன வருஷம் மாதிரி ரவுண்டு 1, 2, 3 3 ரவுண்ட் இருக்க போதா, இல்லை ரவுண்டு 4 வரைக்கும் இருக்க போதா? ஸோ 3 ரவுண்டு இருக்க போதுன்னா போன வருஷம் எப்படி கட் ஆஃப் அலாட் பண்ணாங்களோ 3 ரவுண்டுக்கு, அது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டட் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒருவேளை 4 ரவுண்டாக பிரிஞ்சு வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், 2022ல் எப்படி இருந்துச்சோ, எப்படி கட் ஆஃப் பிரித்து கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ 3 ரவுண்டா 4 ரவுண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ஒரு ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா இதுலேயுமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி கட் ஆஃப் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். சரி, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டுமே இந்த வருஷம் அதிகமாக இருக்குது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. பட் இதை வச்சு நம்ம அக்யூரேட்டாக நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம், இது கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். சில பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருக்கலாம். ஸோ சில பேர் 7.5 ரிசர்வேஷன் இதில் வராது, இதில் தான் வரும், ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. சரியா? ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லா ரெடி பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி போன வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் அண்ட் ரேங்க் காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணியே இந்த வருஷமும் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களோட லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டுருங்க. நம்மளுக்கு எப்படி ரவுண்டு இருக்க போகுது, என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது பயமுறுத்துறது கிடையாது, இது ஜஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் மட்டும்தான். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.